நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Glory to Jesus, 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 glory to Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு பாத்திரரே, கணத்துக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்படவும், உம்முடைய வசனத்திலே நாங்கள் வேரூன்றவும், கட்டப்படவும், மேன்மை அடையவும் கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே, நீர் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துங்கப்பா, எங்களோட பேசுங்க. உமக்கு நன்றி, துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாடலை பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடு. ஜி ஜி கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. 2-4 மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா, இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். பிரதர் ஜான் பிரதீப் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாளிலே மறுபடியும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். கடந்த வாரத்திலே நாம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக சில யுத்தங்களை செய்வதை நாம் பார்த்தோம். அதாவது ஆரோன் மோசேவை வைத்து தேவன் மோசேவையும் ஆரோனையும் வைத்து செய்த சில அற்புதங்களை குறித்து நாம் பார்ப்போம். அது 10 வாதைகளாக நாம் காரியங்களை நாம் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க முடியும். கடந்த வாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த கோல் பாம்பாக மாறினதை குறித்து நம்ம பார்த்தோம். அதை ஆரோனுடைய கோலையும் தேவன் பயன்படுத்துகிறார். மோசேவுக்கு சொன்ன அந்த கட்டளை, அந்த அற்புதம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். ஆண்டவர் பவரையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஈக்குவலாக பண்ணுறார். ஆண்டருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது நமக்கும் தேவன் நிறைய வல்லமைகளை தருவார் அப்படின்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த நாளிலே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால்
தேவன் யுத்தம் செய்கிறதை நம்ம பார்க்கலாம். தேவன் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற, இல்லை ஒரு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தேவன் எப்படி செயல்படுகிறார், அவர்கள் மத்தியில் அவருடைய யுத்தம் எவ்வளோ நியாயமாக இருக்கிறது அப்படி என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது அப்படி என்பதை நாம் இந்த நாளிலே நம்மளுடைய தியானத்தின் பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். அது பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு விசை தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசும், உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும். யாத்திராகம புத்தகத்திலிருந்து உம்மை குறித்து நாங்கள் வாசிக்கும்போது உம்முடைய அனாதி அன்றரை அன்பு, உம்முடைய வல்லமையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிறது. அப்பா அன்றரே, நீர் எங்களுக்கு போதித்து அருளும். இந்த நாட்களிலும் நீர் அதே வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்றரே எங்களுக்கு நீரே உம்முடைய ஞானத்தை தந்தது போதித்து அருளும். ஆகியானவரே நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இந்த நாளிலே நம்மளுடைய வேதத்தில் பார்க்கும்போது நம்ம யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த 1 hour டைமில் இதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ணுகிறேன். ஸோ யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை உள்ள கரம் வந்து மோசேக்கும் ஆரோனுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையை பார்வோனும் இஸ்ரேலும் பார்வோனும் எகிப்தியர்களும் அதை பார்க்க நேரிடுகிறது. பிற்பாடு அவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம், படிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நான் ஒரு சார்ட் மாதிரி என்னுடைய ஸ்டடீஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவன் வந்து இந்த 10 வாதைகளை எகிப்தின் மேலே கொண்டு வரும்போது அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படி என்பதை ஒரு ஷார்ட்டாக நம்ம புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அநேகர் நம்மெல்லாம் வேதத்தை வாசித்திருக்கிறோம், குறிப்பாக யாத்திராகமெல்லாம் நம்ம நன்றாக வாசித்திருப்போம். இதில் பார்க்கும்போது சில சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம மறந்துருக்கலாம். அதெல்லாம் ஒருவேளை நம்ம இந்த வாசிக்கும்போது நமக்கு புதிதாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை நம்ம பார்த்து நம்ம அதிலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இங்கே பார்க்கும்போது முதலாவது பார்வோனை சந்திக்க வருகிறார்கள். அப்போது ஆரோனும் வரும்போது மோசேவோட கோலை ஆரோனுடைய கோலை மோசே சொல்கிறாரு, நீங்கள் கீழே போடும்போது பாம்பாக மாறிடுது. அது ஒரு அற்புதம், ஒரு சின்ன ஒரு சைன். ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்வோனுக்கும் இந்த எகிப்தியர்களுக்கும் காட்ட அவர் செய்தார். ஆனால் அதே போல் பார்வோனுடைய ஞானிகளும் அதாவது வல்லுநர்களும் இல்லை மெஜிஷியன்ஸ்னு சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதே காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் வித்தியாசம் என்னென்னா ஆரோனுடைய கோல் என்ன பண்ணுது, ஆரோனுடைய கோல் அந்த மற்றவர்களுடைய கோல்களை விழுங்கி போடுகிறது. ஸோ அதுலேயே தேவனுடைய வல்லமையை காட்டுறாங்க. நீ என்ன இருந்தாலும், நீ இந்த மாதிரி நீ செய்தாலும் என்னுடைய வல்லமைக்கு முன்பாக நீ நிற்க முடியாது என்பதை காட்டுகிறார். அது உடனடியாக அதை பார்த்தோடனே பார்வோனுடைய இருதயம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொன்னபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அங்கே நடந்து கொண்டே இருக்குது. இது மோசே பார்த்து கொண்டே வருகிறார். மோசே, ஆரோன் கூட இஸ்ரேல் ஜனங்களும் இதை பார்க்குறாங்க, அது போக எகிப்தியர்களும் இதை பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ், அவங்க எப்படி புரிந்து கொள்ளுறாங்க தேவன் அப்படி என்பதை நம்ம போக போக நம்ம பார்க்கும்போது தெரியும். மோசேவோட புரிதல் எப்படி இருந்துச்சு, அதே இஸ்ரேல் ஜனங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு அவர்களுடைய பிற்காலத்திலே அவர்களுக்கு நடக்கிற அந்த சூழ்நிலைகளில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படி என்பதை வைத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். இங்கே பார்க்கும்போது முதலாவது வாதையாக நம்ம பார்க்கும்போது தண்ணீர் மேலே என்ன பண்ணுறாரு, தண்ணீர் எல்லாவற்றையும் ரத்தமாக மாற்றுகிறார். 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா 14லேருந்து 25 வரும் நீங்கள் வாசித்து வீட்டில், அதாவது நீங்கள் தனிப்பட்ட இதில் நீங்கள் வாசிங்க. 24ஆம் அதிகாரம் வரும் வாசித்தீங்க, 24 வசனம் வரும் வாசித்தீங்கன்னா அதில் தேவன் என்ன சொல்கிறாரு, பார்வோன் இடத்துல மோசே தேவன் மோசேக்கு சொல்கிறாரு. மோசே ஆரோன் கிட்ட சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த கோலை நீட்டி அவங்கள தண்ணியில் இருக்கிற அங்கே சுற்றி இருக்கிற அவங்களோட தண்ணி, அதாவது வாட்டர் பார்ன் ஏரியாஸ், எங்கெல்லாம் தண்ணி அவங்களுக்கு வசதியாக கிடைக்குதோ அது எல்லாவற்றையும் ரத்தமாக மாற்றிட்டாங்க.
இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், பார்வோன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே வசனத்தில் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தர் சொன்னபடியே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மெஜிஷியன்ஸும் என்ன பண்ணுறாங்க, இதே ஒரு தந்திரத்தினால அவங்களும் ஒரு தந்திரம் மூலியமாக செய்கிறாங்க. ஆனால் இந்த மெஜிஷியன்ஸ் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் தான் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆல்ரெடி ஆரோன் வந்து என்ன பண்ணுறாரு, ரத்தமாக மாற்றிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்ணணும், அதை குறைக்கலாம். மந்திரவாதிகள் என்ன பண்ணியிருக்கணும், ரிவர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இவர் ரத்தமாக பண்ணதை வந்து திருப்பி நார்மலாக ஆக்க முடியும்னா பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரத்தமாக தான் மாற்றுறாங்க. அதையும் மறுபடியும் பார்வோன் பார்க்குறாரு, தேவன் சொன்னபடியே அவன் இருதயம் கடினப்படுகிறது. அப்புறம் வந்து அவன் தேவனை விட்டு, அதாவது தேவனுக்கு விரோதமாக வந்து இன்னும் செயல்பட ஆரம்பிக்கிறான். 23, 24 வாசிங்களேன். பார்வோன் இதயம் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். அப்படியே 25ஆம் வருஷங்களேன். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று. ஸோ ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து தண்ணி, சரியான தண்ணி கிடைக்கல. இல்லை என்றால் பக்கத்துலலாம் கிணறு தோண்ட, இல்லை வந்து அவங்க வந்து மற்ற இடத்துல வந்து ஒரு நியூ சேனல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. 7 நாள் எடுக்குது அதுக்கு. இங்கேயும் தேவனுடைய வல்லமையை வந்து எங்கே காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தண்ணீர் மேலே காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மச்சங்களும் இறந்து போகுது. அதே மாதிரி அது குடிக்கத்தக்கதாக இல்லை. இதே தான் வந்து இவங்களும் செய்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய ஆட்களும் செய்கிறாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்ச இதாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரத்தில் 1-15 வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக்ஸை கொண்டு வர்றாரு, தவளைகளை கொண்டு வர்றாரு. தவளைகளை எங்கேருந்து கொண்டு வர்றாரு பாருங்கன்னா, மோசேக்கு மறுபடியும் ஆண்டவர் வந்து மோசேக்கு சொல்கிறாரு. மோசே வந்து யாருக்கு சொல்கிறாரு பாருங்கள், ஆரோனுக்கு சொல்கிறாரு. ஆரோன் என்ன பண்ணுறாரு, கையை அந்த கோலை நீட்டுறாரு, அந்த தண்ணீருக்கு மேலே நீட்டுறாரு. உடனடியாக அந்த தண்ணீர் முழுதும் என்ன ஆயிடுச்சு, தவளை வந்துச்சு. தவளை மாத்திரம் வெறும் தண்ணீர் மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற பெட்ரூமில் இருந்து கிச்சன் ரூம்லேருந்து எல்லா இடத்துலையுமே அந்த தவளைகள் வந்திருக்கு. இதையும் யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மெஜிஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, சேம் திங் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதே தான் செய்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரவாதிகளும் என்ன பண்ணுறாங்க, இதே காரியங்களும் தான் செய்கிறாங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வர பண்ணினார்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. ஸோ மந்திரவாதிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்திரவாதிகளை ஏன் நம்பக்கூடாதுன்னா, அவன் வந்து அதாவது கெடுதி தான் செய்ய முடியும், அவனால் நல்லது செய்யவே முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒரு மந்திரவாதியை நோக்கி யாராவது போகிறீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கைக்கும் அது நல்லதில்லை. பிறர் யாருக்காக நம்ம வந்து அந்த மந்திரம் வைக்கிறோன்றோம் அவன் வாழ்க்கைக்கும் நல்லதில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மந்திரம் பலிக்காது. ஆனால் பொதுவாக சொல்கிறேன் நான். அதனால் என்னென்னா, மந்திரவாதிகள் தேடி போகிறவங்களுக்கெல்லாம் வந்து எப்பவுமே ஒரு தவறான காரியங்களை செய்ய தான் போக முடியும். நன்மையான காரியங்கள் மந்திரவாதிகளை தேடி போக முடியாது. சவுலும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் மந்திரவாதிகளே தேடி போகிறாரு. அவருக்கு பார்த்தா அது கெடுதியாக தான் முடியுது. ஸோ இதே போல் நீங்கள் அது பார்க்கும்போது இவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க, இன்னும் ஆட் பண்ணுறாங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா, மந்திரவாதிகளை கூப்பிட்டு பண்ண தான் சொல்கிறாரு. மந்திரவாதிகளை கூப்பிட்டு நீ தவளையை வர பண்ணுன்னு பண்ணுறாரு. ஆனால் நான் யோசித்தேன், ஏன் பார்வோன் இவங்கள கூப்பிட்டு திருப்பி அதை வந்து போக பண்ணுன்னு சொல்ல முடியல. ஏன்னா பார்வோனுக்கே தெரியுது இந்த மந்திரவாதிகளுக்கு கெடுதியாக தான் செய்ய முடியும், இவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது, நம்ம நாட்டுக்கு ஒரு நன்மையும் நடக்காது. அதனால் என்ன பண்ணுறாரு, 8ஆம் வசனம் வந்து கெஞ்சுறாரு, ப்ளீட் பண்ணுறாரு. அதாவது தேவனிடத்தில் கெஞ்சுங்க அப்படின்னு கேட்குறாரு. வாசிங்களா 8ஆம் வசனத்தை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். ஸோ இங்கே தான் முதல்ல சொல்கிறாரு, கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன், அதாவது உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு இறங்கி வர மாதிரி தெரியுது. அதாவது இப்போ தான் சாக்ரிஃபைஸ் பற்றி அவன் பேசுகிறான். எதுக்காக வந்து மோசேவும் ஆரோனும் வந்து பார்வோன் இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நெகோசியேஷன் வந்து இப்போ டேபிளுக்கு வந்திருக்கு. இப்போ தான் வந்து அவனோட இருதயம் கடினப்பட்டாலும் இப்போ பாயிண்ட்டுக்கு வரான். எதற்கும் என்ன பண்ணால் அவன் கடினப்பட்டு வீட்டுக்கு போயிடுவான், இல்லை வந்து அதை ஒன்றும் கண்டுக்காமல் இருந்துருவான். இப்போ 3வது இந்த தவளை வந்த பிறகு சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு பலியிட நான் வந்து ஒரு வேளை உங்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாரு, மோசே என்ன பண்ணுறாரு,
தேவனிடத்தில் போய் மன்றாடி கேட்குறாரு. இங்கே அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு முறை வாசிக்கலாமே அந்த 8ஆம் வசனத்தை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கும் தெரியுது யாருக்காக இவங்க வந்து இந்த மோசேவும் ஆரோனும் நின்று செய்கிறாங்க அப்படின்பது. கர்த்தருக்காக அவங்க நிற்கிறாங்க, கர்த்தருக்காக செய்கிறாங்கன்னு. ஏன்னா நீங்கள் முன்பு நம்ம வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா மோசேவை வந்து எப்படி வைக்கிறாரு, பார்வோனுக்கு ஒரு தேவனாக வைக்கிறாரு. அப்போது மோசே வந்து தேவனாக காண்பிக்கல, ஆனாலும் எப்படி பண்ணுறாரு, கர்த்தரே தேவன் என்பதை அவர் காட்டுறாரு. அவருக்கு எல்லா பவரையும் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை ப்ரொஜெக்ட் பண்ணல. இங்கே பொதுவாக அந்த பவர்லாம் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த காலத்தில் ஒரு வேளை ஒரு சில ஊழியக்காரங்களுக்கு தேவன் பவர் கொடுத்துட்றாரு, நீ மரித்தோர்லேருந்து உயிர்த்து எழுப்புவ, எல்லாம் நிறைய அற்புதங்கள் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஊழியக்காரோ இல்லை நமக்கும் அந்த பவர் கொடுத்தான்னு நம்ம எப்படி நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம், பார்வோனுக்கு எதிரில் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போமா இல்லை தேவனை ப்ரொஜெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா என்கிட்ட எல்லா பவரும் இருக்குது, அதனால் நான் என்னையே ப்ரொஜெக்ட் பண்ணி கூட நான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே மோசே பார்த்தீங்கன்னா தாழ்மை உள்ளவன் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. அவர் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். மோசே தான் ஆரோனுக்கு, அது ஆரோனுக்குமே வந்து என்ன தேவனாக வைத்திருக்கிறார், பார்வோனுக்கும் அதே தான். பார்வோனை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே மோசே பார்த்தா ஒரு பயம் இருக்கும், தேவனை போல இருக்கிறாரு, தேவன் தான் அப்படின்ற மாதிரி ஸ்தானத்தில் இருந்தாலும் மோசே என்ன பண்ணுறாரு, யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, அவர் ஒருபோதுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு குணாதிசயங்களை அங்கே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வைத்த தாழ்மை, மிகுந்த தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து புரியும், அவர் நல்ல தாழ்மையாக இருந்து அவருடைய வேலைகளை வந்து எப்படி செய்கிறாருன்னு. ஸோ பிற்பாடு 9ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசே வாசிங்களா 9ஆம் வசனத்தையும். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோசே வந்து ஒரு ஒரு இன்னொரு தாழ்மையாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறபடி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல, இப்போ நீ சொல்லு ஒரு டைமு, உனக்கு நீ எப்போ சொல்கிறியோ அதன்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து உடனடியாக பார்வோன்னு சொல்கிறார், நாளைக்கு பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஸோ மோசே பார்த்தீங்கன்னா மோசேவுடைய ஒரு டயலாக்ஸு இல்லை அவர் வந்து பார்வோன் இடத்துல பேசுவதை பார்க்கும்போது ஒருபோதும் அத்தாரிட்டேட்டிவாக இல்லை. அவர் வந்து எப்போவுமே ஆண்டவரை முன் வைக்கிற மாதிரியே தெரியுது. அவர் வந்து ஆண்டவரை முன் வைக்கிறாரு, ஆண்டவருடைய காரியங்களை தான் சொல்கிறாரு. ப்ளஸ் ஈவன் பார்வோன்கிட்டயே வந்து பார்வோனை வந்து மிரட்டுற மாதிரிலாம் சொல்ல, சரி நான் சொல்லும் போது தான் நடக்கும் அப்படின்லாம் இல்லை. பார்வோனை கேட்குறாரு, ஓகே உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன், நீ எப்போ உனக்கு விரும்புகிற அப்படின்போது பார்வோனை என்ன பண்ணுறாரு, உடனடியாக கேட்கல, பார்வோன் நாளைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அப்போ நாளைக்கு வந்து என்ன ஆகுது, அடுத்த நாளே என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து அந்த நைல் நதியில் மாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதையும் நடக்குது. அதே போல தான் ஆண்டவர் வந்து செய்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தேவனுடைய வல்லமையான காரியங்கள் வந்து மோசேயுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே வருகிறது. ஒவ்வொரு அந்த 10 வாதைகளை கொண்டு வரும்போது எகிப்தில் என்னெல்லாம் வந்து கெட்டு போகுது, இல்லை எகிப்து அழியிறதை பார்க்கலாம், ஆனால் மோசே வந்து வளர்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது ஆக்சுவலி ஆண்டர்னா விரும்பியிருப்பார்னா மொத்த இஸ்ரேலும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும்னு விரும்பினார் அப்படின்பதை தான் நம்ம புரிந்து கொள்ளலாம். மோசே எப்படி வளர்கிறாரோ, தேவன் மேலே எவ்வளோ பற்றுதலாய் தாழ்மையாக தேவனை குறித்து விசுவாசம் எப்படி அவருக்கு பெருக்கி கொண்டே வருகிறதோ அதே போல தான் அதை பார்க்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடந்திருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தவறி போகிறாங்க. இதை பார்க்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இவர் வந்து மோசே வந்து சொல்வதெல்லாமே இப்போ வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றொன்றாக நடக்கிறது. அதில் எல்லாவற்றையும் சம்பாஷணையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பார்வோனிக்கிட்டேயும் சில இதெல்லாம் கேட்குறாரு. பார்வோனியும் வந்து என்ன சொல்கிறாரு, நீ இந்த மாதிரிலாம் உன்னுடைய விருப்பத்தின்படி நீ நடக்கலாம் அப்படின்னு, நீ என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்ட்டாரு. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் வாசிங்களேன். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பேன்களை குறித்து
ஒரு நெக்ஸ்ட்டு வாதை. ரெண்டாவது அந்த முடிஞ்சிச்சு, அதாவது தவளைகள்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு போகுது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறான். அப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வாதையை வந்து ஆரோன் கிட்ட சொல்கிறார், மறுபடியும் நீ என்ன பண்ணு, நீ வந்து உன்னோட கோலை நோக்கி இந்த பூமியின் புழுதியின் மேலே அடி அப்படின்னு சொல்கிறார். எர்த்து, அதாவது பூமியின் மேலே அடி அப்படின்னும் போது அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, பேனாய் மறித்து எந்த முழுதும் எகிப்து தேசம் முழுவதும் அது வந்து பேனாய் மாறுது. அப்படின்னா எகிப்து தேசம் முழுவதும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த 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 பாதிப்பு அவங்களும் ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இந்த முறை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவங்களால செய்ய முடியல. அந்த மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. இது அவர்களால் கூடாமல் போனது. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது தேவனுடைய விரலினால நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் ஆஃப் காட், ஒரு சாதாரண ஃபிங்கர் ஆஃப் காடே வந்து இந்த மெஜிஷியன்ஸ்னால செய்ய முடியல. அப்போ அது முன்னாடி செய்தாங்க அப்படின்னும் போது அப்போது அது வந்து ஃபிங்கர் ஆஃப் காட் கூட கிடையாது. முன்னாடி அந்த தவளைகள் மற்ற இதெல்லாம் வந்து சிம்பிளாக, அதோட ரொம்ப சிம்பிளான இது. அதனால் அவங்க ஒருவேளை செய்ய முடியும். அவங்களே அதோட பவரை சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஃபிங்கர் ஆஃப் காட், அந்த தேவனுடைய ஒரு விரல்னால ஒரு அந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை குறித்து பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். பார்வோன் அப்போவும் என்ன ஆகுது, பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. முன்னாடி வந்து ஒரு ரெண்டு காரியங்களை அவங்க 2-3 காரியங்களை அவங்க செய்யும்போது கடினப்பட்டது. ஆனால் இப்போ செய்ய முடியலன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, அந்த மந்திரவாதிகளே சொல்கிறாங்க, எங்களால் இனிமேல் இது செய்ய முடியாது, இது தேவனால் உண்டானது அப்படின்னும் போது அவனுடைய இருதயம் மாறணும். ஆக்சுவலி அப்படி தான் மாறி இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அவன் இன்னும் கடினப்படுறான். ஸோ அதனால் நான் புரிஞ்சுக்கினது என்னென்னா, நம்மளுடைய சின்ன சின்ன ஒரு காரியங்களில் நம்மளுடைய இருதயம் வந்து மனம் திரும்பலைன்னா பெரிய காரியங்களுக்கும் அது அப்படியே பழகிடும். நம்ம வந்து இன்னும் தேவனை விட்டு தூரமாக போயிடுவோம். சாதாரண காரியங்களே வந்து நம்ம வந்து அசட்டை பண்ணாமல் அதுலேயே ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கடிந்து கொள்ளுதலோ இல்லை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்லித்தராருன்னும் போது அதையே நம்ம வந்து கடினமாக இல்லாமல் அப்பயே மனம் திரும்பி இருந்தால் நமக்கு இன்னும் பெரிய காரியங்கள் வரும்போது நம்ம இன்னும் நிறையா அந்த காரியங்கள் வராமல் நம்மளை தடுக்கலாம். இல்லை என்றால் நம்மளுடைய பெரிய காரியம் வந்தாலும் நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிரும், கல் போல் மாறிடும். இங்கே பார்வோனுடைய வாழ்க்கையும் அதே போல தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, பார்வோனுடைய இருதயம் கடினம் ஆனவொடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. அந்த பேன்கள்லாம் முழுதும் அந்த எகிப்து தேசத்தை முழுவதும் வாதிக்குது. அவனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா எது மேலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து முன்னாடி மனிதர்கள் மேலேயும் மிருகங்கள் மேலேயும் அது என்ன ஆகுது அப்படி வந்து தெரிகிறது. அதாவது இப்போ வந்து ஈவன் அனிமல்ஸ் ஆர் பீயிங் எஃபெக்டட். நெக்ஸ்ட் லெவலில் ஆண்டவர் வந்து இந்த காரியங்களை கொண்டு போகிறாரு. இதை வந்து பார்வோன் மட்டும் என்ன பண்ணுறான், கேள்விப்பட்டு கீழ்ப்படியாமல் அவன் என்ன பண்ணுறான், எதிர்த்து நிற்கிறான். இப்போ ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். 8:20 20ஆம் வசனத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னொரு வாதையை கொண்டு வராரு. வாசிங்களா 20. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, வண்டுகள் பேன்கள் வந்துருச்சு. அதை வந்து மந்திரவாதிகள் செய்ய முடியல. இப்போ வண்டுகள் வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மந்திரவாதிகள் பிக்சர்லேயே வரல. அதுக்கப்புறம் மந்திரவாதிகளை கூப்பிட்டு செய்யணும்னு சொல்லி அவர் வந்து கூடவும் இல்லை. ஏன்னா அவன் வரவும் முடியாது, அவனுக்கு அந்த பேனே வந்து ஸ்விங்கர் ஆஃப் காட் இதுலேயே அவனால் செய்ய முடியாதனால நெக்ஸ்ட் அவங்களோட பிக்சர் பார்த்தீங்கன்னா, இனிமேல் மந்திரவாதிகள்லாம் வந்து பிக்சரில் வரமாட்டாங்க. அவங்களுடைய சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டியே, அவனோட இது ஒரு அளவுக்கு தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே ஒரு வித்தியாசத்தை வைக்கிறார். இந்த ஒரு இதில் இருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பகுதியை மாத்திரம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாசிங்க 22ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன்.
இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்சஸை கொடுக்குறாரு. இவ்வளோ நேரம் எல்லாமே வந்து எகிப்தையே பாதிக்குது. எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களாம் இருந்தாங்க. இப்போ தண்ணியெல்லாம் வந்து சிகப்பாக மாறிடுச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை எல்லாம் மொத்தம் இஸ்ரேல்லையும் மொத்தம் எகிப்திலையும் இஸ்ரேல் ஜனங்க கோஷானில் இருந்தாலும் அங்கேயும் நடந்திருக்கலாம். தவளைகள் எல்லா இடத்துலையும் வந்திருக்கும், பேன் எல்லா இடத்துலையும் தான் வந்திருக்கு. ஆனால் சில குறிப்பிட்ட காரியங்களை ஆண்டவர் வந்து வித்தியாசத்தை வைக்கிறார், டிஸ்டிங்ஷன் வைக்கிறார். நான் யோசித்தேன், ஏன் இதெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன் வந்து சில இடத்துல வைக்கிறார், சில இடத்துல வைக்கல. பேன் கூட இஸ்ரேல் ஜனங்களுடைய பகுதியில் வராமல் பண்ணியிருந்திருக்கலாமே, இல்லை தவளைகளும் வராமல் பண்ணியிருந்திருக்கலாமே. அப்படின்னு பண்ணியிருந்தானா உடனடியாக என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் மோசமாக இருக்கும் நிலைமை. அவங்க நேராக எல்லாம் அந்த இடத்துல வந்து ஆக்கியூபை பண்ணிருப்பாங்க. அந்த இடத்த வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்கியூபை பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய பகுதிகள் வந்து எல்லாமே போயிருக்கோம். இன்னும் ஒரு பெரிய கேஆட்டிக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். இன்னொன்று, அந்த ஜனங்கள் ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த தேசத்தை விட்டு ஒரு நாள் போகிறாங்க. போகும்போது அந்த இடம் செழிப்பாக இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் அவர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் வந்து அடிக்கிறார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டிங்ஷன் சில இடத்துல வைக்கிறார். அது வந்து பார்வோனுக்கு புரிதலுக்கு கொண்டு வர, இல்லை என்றால் அவனோட கூட இருக்கிற மற்ற மனிதர்களுக்கும் அவனுடைய கூட இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்கும் வந்து அது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அதாவது அவனுடைய கூட இருக்கிற மெயின் ஆட்கள், அவங்க தான் வந்து டிசைடர் ஃபேக்டர்ஸ் அவங்களாம். ஸோ அவங்களுக்கும் அது சொல்லித்தரணும் அப்படின்னு ஆண்டவர் வந்து டிஸ்டிங்ஷன் காட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கும் வந்து என்ன பண்ணுறான், பார்வோன் என்ன பண்ணுறான், கீழ்ப்படியில் பார்வோன் என்ன சொல்கிறான், நீங்கள் அதே அதிகாரத்தில் அப்படியே வாசிங்களேன், கீழே 24 வாசிங்களேன். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது. எங்கள் தேவனாகி கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான், இந்த காரியங்கள் வரும்போது இங்கே எங்கெல்லாம் யாரெல்லாம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தெளிவாக 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த காரியம் வந்து இந்த பூச்சிகள் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய வீடு, அவருடைய வேலைக்காரர்களுடைய வீடு, எகிப்து முழுவதும் எல்லாவற்றையும் நாசம் பண்ணி போயிடுச்சான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பார்வோன் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவனுக்கு பலியிடலாம், ஆனால் எங்கே இடலாம் இப்போ சொல்கிறாரு, எகிப்திலே பலியிடலாம். அதுக்கு மோசே சொல்கிறார், இல்லை பலியிட முடியாது, அது உங்களுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க பலியிடுற ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு வந்து அது தேவதையாக இருக்குது. இல்லை ஆடை வந்து வணங்குறவங்க அவங்க. எகிப்தியோடைய ஒரு தேவதை, அவங்களுடைய கடவுள், ஒரு கடவுள் வந்து ஆடு, இன்னொரு கடவுள் வந்து மாடு. ஸோ இவங்க, நான் நினைக்கிறேன் அவங்க வந்து சில வெஜிடேரியன்ஸாக இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து ஆடு வெட்டினானா கண்டிப்பாக அவங்களுக்கு அருவருப்பாங்க. இந்த நாட்களும் நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய தேவதைகள் இல்லை தேவன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த சில மிருகங்களை பலியிடும் போது அவங்களுக்கு வெறுப்பு வரும். அதனால் என்ன சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு, இல்லை நாங்கள் 3 நாள் பிரயாணப்பட்டு நாங்கள் வனாந்திரத்தில் போய் தான் தேவனுக்கு நாங்கள் பலியிடுவோம், இல்லை என்றால் உங்களுடைய ஜனங்கள் எங்களையே கல் எறிவாங்க, அவங்களுக்கு அருவருப்பாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்ச்சரும் ஜூயிஷ் கல்ச்சரும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பலியிடுறது அவங்க என்ன பலியிடுவாங்கன்னு தெரியல. எகிப்தியர்கள் அவங்க வந்து குழந்தைகளை பலியிடுற ஒரு குணாதிசயம் படைத்தவர்கள் அப்படின்பதை நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கலாம். ஆனால் தேவன் வந்து இவங்களுக்கு சொல்வது மற்ற புறஜாதிகளுக்கு அது அருவருப்பாக இருந்தது. அதனால் வந்து நான் வந்து இங்கே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், இல்லை நான் உங்களை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்வோன் என்ன சொல்கிறான், மறுபடியும் பார்த்தீங்கன்னா 29 வாசிங்களேன். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான்.
மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். ஸோ இந்த முறையும் கடினமாக இருந்து ஜனங்களே இந்த வண்டுகள் எப்படி இருந்துச்சுன்னா பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸாம், அதாவது ரத்தத்தை உரிகிற ஒரு பூச்சி, இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு 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 அனிமல்னு சொல்லலாம், இல்லை என்றால் இன்செக்ட் சொல்லலாம். அது அனிமல் மேலேயும் இருந்துச்சு, மனிதர்கள் மேலேயும் இருந்தது. ரத்தத்தை உரிகிற ஒரு பெரிய ஒரு வாதை உண்டாக்கின ஒரு பொருளாக இருந்தது. உடனடியே மோசே மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு, பிஹாஃப் ஆஃப் பார்வோனுக்காக ஆண்டவர்கிட்ட போய் மோசே வந்து எதிரிக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே இவங்களை விடுதலை ஆக்குங்க. ஒருவேளை ஒரு அஃபினிட்டி இருந்திருக்கும், நான் நினச்சேன். மோசேக்கு வந்து எகிப்திய தாய் இருந்ததுனால ஒரு அஃபினிட்டி, பரிதாபம் இருந்திருக்கு. என்ன பண்ணாலும் ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறாரு. அவர் நீங்கள் திருந்துங்க, இல்லைன்றால் உங்களுக்கு அழிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து இவங்களுடைய செயல்களை பார்த்து அவருக்கு ஒரு வருத்தம் உண்டாகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்க. அந்த தீங்கு நேரிட்டதை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு மனிதனாக மோசே தெரியல. மோசேவை பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தீங்கு நடக்குது, அவன் செய்கிற தவறு என்பது உணர்த்த தான் பார்க்குறாரு தவிர அதுக்காக எவ்வளோ சீக்கிரம் மன்றாடி விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறாரோ உடனடியாக இது பண்ணுறாரு. உடனடியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களை விடுதலை ஆக்குறாரு. மற்றபடி நெக்ஸ்ட்டு ஒரு இதை பார்ப்போம் நம்ம. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தேவன் எதை அடிக்கிறார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிருகங்களை அடிக்கிறார். கேட்டில் மெயினாக வந்து லைஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டாக்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டாக்ஸ்னால் அதுதான் வந்து இப்போ இருக்கிற வணிக பொருள். ஒருத்தனை பணக்காரனாக ஆக்குறது வந்து ஆடு மாடுகளை வைத்து தான் வந்து அவன் கோடீஸ்வரனா இல்லையா அப்படின்பது ஒரு 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிலே நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய வளம் வந்து அவங்களுடைய வெல்த் வந்து பேஸ்ட் ஆன் தர் கேட்டில், லைஃப் ஸ்டாக்ஸ் தான். நீங்கள் இதை பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, இப்போ நெக்ஸ்ட்டு அவங்களுடைய வளத்தை அடிக்கிறார், அதாவது நிலத்தை அடித்தார். இப்போ நெக்ஸ்ட் அவங்களுடைய எதெல்லாம் எக்கானமி அவங்களுக்கு கொண்டு வர்றதோ அந்த இதை அடிக்கிறார். நீங்கள் வாசிங்களா 9ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 7 வசனம் வரும், வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ அவர்களை விடமாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகளின் மேலும் கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை. பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான். பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது, அவன் ஜனங்களை போக விடவில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விரிவாக வந்து இந்த வாதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுறாரு, எதெல்லாம் அடிக்கிறார் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் அவங்களோட ஃபீல்டில் இருக்கிற, அதாவது வெளியில் வயலில் இருக்கிற எல்லா குதிரைகள், கழுதைகள், ஒட்டகம், ஆடு மாடு. குதிரைகள் வந்து எகிப்திய குதிரைகள் தான் வந்து ரொம்ப சிறந்தது, போருக்கு தகுதியான ஒரு மிருகம். இந்த குதிரைகள் இந்தியாவில் ஏஷியன் கண்ட்ரீஸில் கிடையாது. ஸோ அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்தே வந்து வணிகம் பண்ணி குதிரைகள் அந்த நாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க, எகிப்திய நாட்டிலேருந்து. ரோமர்களும் எகிப்திய குதிரைகளை தான் விரும்புவாங்க. நீங்கள் பைபிளில் வாசிக்கும்போது ஆண்டவர் சில இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்களை திட்டுவார், நீங்கள் எகிப்திய குதிரைகள்லாம் தேடி போகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த குதிரைகள் விசேஷித்த குதிரைகள், எகிப்திய குதிரைகள், அதெல்லாம் கூட என்ன பண்ணுறார், ஆண்டவர் அடிக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய நஷ்டம்தான், நல்லா பெரிய அடி வாங்குது. அதுக்கு முன்னாடியே அவர் வார்ன் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம். ரெண்டாவது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் முன்னாடியே சொல்லிட்டு செய்கிறாரு, கொடுக்குறாரு, வார்னிங் பண்ணுறாரு, மனம் திரும்ப டைம் கொடுக்குறாரு. ஒரு நாள் இன்னைக்கு சொன்னார்னா அப்பயே நடக்கல, அதுக்கு நெக்ஸ்ட் டே நடக்குது. ஸோ அதுக்கான ஒரு டைமை வந்து பார்வன் வந்து நிறைய மிஸ் பண்ணிகிட்டே போகிறாரு.
ஒருவேளை பார்வோன் வந்து மோசே கிட்ட போயிட்டு நீங்கள் நடந்த பிறகு போய் நீங்கள் அதை மாற்றி விடுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே மனம் திரும்பி இருக்கலாம் அப்படின்பதே நம்ம யோசிக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கும்போது இங்கேயும் ஒரு வித்தியாசத்தை தேவன் வைக்கிறார். என்ன பண்ணுறாரு, எகிப்தியருக்கும் இஸ்ரேலுடைய லைஃப் ஸ்டாக்ஸுக்குமே பெரிய வித்தியாசம். நீங்கள் பார்க்கும்போது முன்னாடி யோசேப்பு வந்து அவங்க அப்பா யாக்கோபை வந்து கூப்பிட்டு வந்து பார்வோனை பார்க்கும்போது பார்வோன் கிட்ட சொல்கிறார், நாங்கள் வந்து யார், ஆடு மேய்க்கிறவங்க, எங்களுடைய வேலை வந்து அதுதான் அப்படின்னும் போது லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக யாரை வைப்பார்னா, அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருவார். யாக்கோபுடைய பிள்ளைங்களுக்கு தான் அந்த பொறுப்பு. அவங்க வந்து நல்லா சிறப்பாக பழகி பெறுவாங்க. ஆடு மாடை வைத்து நல்ல ஒரு வளத்தை கொண்டு வந்து நல்லா இதாக இருக்கும். அவங்களுடைய இது மெயினாக பார்த்தீங்கன்னா குதிரைகள், இந்த ஒட்டகம் தான் அவங்களோட இது. ஆடு மாடு வந்து ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு அதை வந்து அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோசேப் கூட சொல்லுவார், யோசேப்பும் ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் ஆடு மாடை மேய்க்கிறோம், அது வந்து எகிப்தியர்களுக்கு அது ஒரு அருவருப்பான ஒரு இது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தேவன் மறுபடியும் ஒரு வித்தியாசத்தை வைத்து எகிப்திய தேசத்தில் இருக்கிற மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் அடிக்கிறாரு. இதை என்ன பண்ணுறான்னா, பார்வோன் வந்து விசாரிக்கிறான், போயிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். விசாரித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு அவங்ககிட்ட தான் நிறையா வச்சுருப்பாங்க பொதுவாக, ஏன்னா நம்ம வந்ததுலேருந்து அவங்ககிட்ட தான் நிறையா இருக்குது, பார்த்துட்டு வாங்கடானான்னு பார்த்தா ஒரு ஆடு மாடு கூட ஒன்று கூட மறிக்கலை. அதனால் என்ன ஆகுதுன்னா, பார்வோன் வந்து மனம் திரும்புவானான்னு பார்த்தா அவனுடைய இருதயம் இன்னும் கடினமாக இருந்து அவன் அதனால் என்ன பண்ணுறான், இன்னொன்று வந்து ஜனங்களை வந்து போக விடலை. கடைசி ரெண்டாவது இப்போ மூணாவது ஆறாவது பார்த்தீங்கன்னா, ஆறாவது வாதை வந்து இப்போது சரீரத்தில் வருது. 9ஆம் அதிகாரம் 8-12 வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசமெங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் யாரோட பேசுகிறாரு, வெறும் மோசேவோட பேசலை, மோசேவோடையும் ஆரோனோடையும் பேசுகிறாரு. ஸோ ஆண்டவரும் வந்து ஒரு நல்ல ஒரு என்னன்னா பயஸ்டாக இல்லை. ஆண்டவர் வந்து ஆரோன் மோசே தான் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆரோனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வரைச்சதே யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசே. வந்த பிறகு தேவன் என்ன பண்ணுறாரு, மோசேவும் ஆரோனோடையும் 2 பேர்கிட்டையும் தான் பேசுகிறார். ஆனால் அப்போ வந்து மோசேவும் ஆரோனுக்கும் ஒரு வித்தியாசம் பிற்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபைன் டஸ்ட்டு, அதாவது மண்ணை தூவ சொல்கிறாரு. அதாவது அது வந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து எடுக்க சொல்கிறாரு பாருங்களேன். அந்த 8ஆம் வசனத்தில் சாம்பல் எங்கேருந்து எடுக்க சொல்கிறாரு, சூளையிலேருந்து. சூளையில் யார் வேலை செய்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க தான் கடினமாக வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வைக்கோலே தராமல் கஷ்டப்பட்டதுனால இப்போ அவங்களோட சரீரம் எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையாக நம்ம யோசித்து பார்க்கலாம். வைக்கோல் இருந்தால் எவ்வளோ டேல் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ ஆர்டர் பண்ணாங்களோ, 1,00,000 கல் வந்து ஒரு நாள் செய்கிறாங்கன்னா, வைக்கோல் இல்லைனாலும் அதே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சரீரம் வந்து மிக கடினப்பட்டு உழைக்க வேண்டும். இப்போ வந்து அந்த எகிப்தியர்கள் செய்த அந்த கொடுமையை வந்து இல்லை அவங்க செய்த அந்த அநியாயத்தை தேவன் எப்படி நியாயம் திருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த சூழலில் இருக்கிற சாம்பலை எடுத்து என்ன பண்ணுறாரு, தூவுனா என்ன ஆகுதுன்னா பார்த்துங்க, யார் மேலாம் அதை வந்து பாயிலாக வருது பாருங்கள். வாசிங்க அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். 10-11 வாசிங்க முடியும். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்பளமாக வந்துச்சான். எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் உழைத்த உழைப்பின்
ஒரு ரெசிடியூ, அதாவது அவங்க உழைத்தாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு கற்கள். ஆனால் அந்த கற்கள் அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு இருக்காது. அது எடுத்துன்னு போயிடுவாங்க வணிகத்துக்கு. எகிப்தியர்கள் எடுத்து அதை காசாக மாற்றிடுவாங்க. அங்கே நிற்கிற அந்த அவங்களுடைய உழைப்பின் கஷ்டத்துக்கு ஒரு சைன் வந்து என்னன்னா அந்த என்னது அந்த சாம்பல். அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இவர்களை அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கொப்பளங்கள் வருது. யாரெல்லாம் நிற்க முடியல பார்த்தீங்கன்னா மோசே அந்த மந்திரவாதிகளும் நிற்கல. குறிப்பாக மந்திரவாதிகளை சொல்லியிருக்காரு ஆண்டவர். 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா மந்திரவாதிகள் மேலும் நிற்க கூடாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா, முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஒருவேளை அவங்களுக்கு நடக்காம இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இங்கேயே என்ன பண்றாரு, கொப்பளமே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களால மோசேக்கு முன்பாக நிற்க முடியாமல் போய்ட்டுருக்கு. இதையும் பார்த்து இது வந்து இன்னொரு இது இந்த பாயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன். எகிப்திய அந்த பார்வோன் இந்த அமனோத்தோட மம்மிஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட சரீரம் முழுவதும் இந்த கொப்பளங்கள் நிறைந்ததாக இருக்கிறதை அவங்க வந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு மாத்திரம் எதனா ஒரு டிசீஸ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கொப்பளங்கள் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் கோரிலேட் ஆகுது. அதை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு கொப்பளங்கள் வந்திருக்கும், அவரும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த கொப்பளம்லாம் ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்குமோ தெரியாது. ஆனால் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோசே வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தேவன் என்ன பண்ணுறாரு, பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இன்னும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போடுறான். அப்போ மோசே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி திருப்பி பார்வோன் முன்னாடி வந்து சொல்கிறாரு. இங்கே தான் சொல்கிறாரு, இங்கே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வசனம். ஆண்டவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறாரு, ஏன் வந்து ஒரேடியாக ஒரே அடிச்சுட்டு எகிப்தியர் வந்து கிட்ட வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போக முடியும். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன், 14-15 வாசிங்க. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா 16ஆம் வசனத்தில், பட் இன்டீட் ஃபார் திஸ் வெரி ரீசன் ஐ ஹவ் அலோவ்ட் யூ டு லிவ் இன் ஆர்டர் டு ஷோ யூ மை பவர் இன் ஆர்டர் தட் மை நேம் பி ப்ரொக்ளைம் த்ரூ அவுட் ஆல் தி எர்த். ஸோ ஒரே டைமில் கூட அடித்து இஸ்ரேல் எகிப்தியர்கிட்டேருந்து தேவன் என்ன பண்ணலாம், பிரித்து அவர்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் அவருடைய பவரை காட்டுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரினா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல சொல்கிறாரு. இப்போ இன்னொரு வாதை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரே டைம் கொண்டு வராமல் ஒவ்வொரு பெஸ்டிலன்ஸ் ஒன்று ஒன்றா கொண்டு வரும்போது இவங்களுக்கு பயமும் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. 7ஆம் வாதையை பார்த்தீங்கன்னா 13 நீங்கள் வாசிக்கலாம். 13ஆம் வசனத்துலேருந்து பார்க்கும்போது, இல்லை என்றால் நம்ம வந்து நேராக டைம் வேறு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வீட்டில் வாசிங்க. இதில் வந்து 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அப்படியே 20ஆம் வசனமா வாசிங்களேன். பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அப்படியே 21 வாசிங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டுவிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோசே வந்து சொல்கிறாரு 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நீ இன்னும் இந்த மாதிரி கடினமாக இருந்தேன்னா நாளைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், உன் மேலே கற்கள் வந்து விழும் அப்படின்னு சொல்கிறாரு. பெரிய ட்ரெட்ஃபுல் ஹெயில், அதாவது சூப்பர் நேச்சுரல். அது
அது இதுவரைக்கும் நீங்கள் வந்து எகிப்தில் இது வரைக்கும் உன்னுடைய சரித்திரத்திலேயே பார்த்துருக்க மாட்டீங்க. எகிப்து தோன்றின நாள் முதல் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மழையே நீங்கள் வந்து இந்த கல் மழையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் சொல்லிட்டு திருப்பி ஒரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாரு 19ஆம் வசனத்தில். நீ ஆடு மாடுகள்லாம் வந்து வெளியில் அனுப்பாத, என்ன பண்ணு, பாதுகாத்துக்கோன்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு. இது செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுறாருன்னா தேவன் வந்து ஒரு இரக்கம் பாராட்டுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆஃபர் தராரு. உனக்கு அடி இருக்குது, இந்த மழை இந்த ஹெயில் ஸ்டார்ம்ஸ் வரப்போகுது, ஆனால் இதனால் நீ வந்து பிழைத்துக்கணுன்னா நீங்கள் வெளியில் வந்து உன்னோட வேலைக்காரனையோ உன்னை ஆடு மாடுகளையும் அனுப்பாமல் நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு க்ளூ தராரு. ஆனால் அதுவும் பாருங்கள், சில பேர் வந்து தேவனுக்கு பயந்தாங்க. 20ஆம் வசனத்தில் பார்வோனுடைய வேலைக்காரர்களே நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனுக்கு பயந்தாங்க. பார்வோனுடைய வேலைக்காரங்கள்லாம் மோசேக்கு பயப்பில்லை. அதுதான் நல்லா இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாருக்கு பயப்படுறாங்க? தேவனுக்கு. ஃபியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அப்போது மோசே எவ்வளோ அழகாக தேவனை தான் பிரதிபலித்திருக்காரு அப்படின்றத எனக்கு நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா நான் வாசிக்கும்போது, நம்ம பொதுவாக வாசிக்கும்போது இங்கே யாரை வந்து நம்ம நிறைய டைம் நம்ம சண்டே கிளாஸில் கூட சொல்லும்போது மோசே இது செய்தார், மோசே அது செய்தார்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் மோசே வந்து அது செய்தாலும் மோசே யாரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக யாருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பார்வோனுடைய வேலைக்காரர்களே புரிந்து கொள்கிற அளவுக்கு அவருடைய ப்ரொஜெக்ஷன் வந்து. அப்படின்னா எவ்வளோ தாழ்மையாக, எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவருடைய வேலையும் அவருடைய தேவனுக்காக செய்கிற காரியங்களை வந்து நேர்த்தியாக செய்திருக்காரு. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சில காரியங்கள் தேவனுடைய மகிமைக்காக நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்களை நம்மளுடைய மகிமைக்காக நம்ம சில இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது ரொம்ப தவறாக மாறிடும். அதனால தான் சில ஊழியக்காரர்கள்லாம் விழுந்து போகிறதுக்கு காரணமே அதுதான். தேவன் நிறைய தாளந்துகளை அவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து நல்ல ஒரு டேலண்டட் பீப்புளாக இருந்திருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியல. மனுஷன் வந்து அந்த தனிப்பட்ட நபரை பார்த்து புகழ்த்தினானவே முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கார். கரெக்டாக அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வேலைக்காரர்கள், தேவனுக்கு பயந்த வேலைக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலைக்காரர்களையும் அவங்க வீட்டை அவங்களுடைய ஆடு மாடுகளையும் வெளியில் அனுப்பாமல் பாதுகாக்கிறாங்க. பயம் இல்லாதவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே அமைச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மோசேவோட லைஃப் ஸ்டைல் வந்து மிக அழகாக வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் மோசேவை வந்து நம்ம படிக்க ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரன். ஏன்னா ஆண்டவரே சொல்கிறார், இஸ் சர்வெண்ட் ஆஃப் காட், என்னுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப மீனிங்ஃபுல்லாகவே அவர் ரொம்ப நடந்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 8வது ஒரு பெரிய வாதை வருது. அது பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி வருது. இப்போது 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்களேன். 10ல் வந்து 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. நீ என் ஜனங்களை போகவிட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைகளுக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மழைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியிலே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். உன் வீடுகளும் உன் ஊழியக்காரருடைய வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களும் உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்டவைகளை கண்டதில்லை என்று எபிரேயரின் தேவனாகி கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி திரும்பி கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மறுபடியும் யாருக்கு சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, மோசே இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் இந்த முறை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாருக்கு சொல்லணும் அப்படின்றாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள், பிள்ளைங்களுக்கும் உன்னுடைய பின்வரும் சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் யோசித்தேன், வார்னிங் கொடுக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்களும் வந்து கண்டுக்காமல் இந்த சில இந்த 2வது கேரக்டரில் இருந்தாங்களே, தேவனை நம்பாமல் விசுவாசிக்காமல் இருந்த பார்வோனுடைய வேலைக்காரர்கள் போல் சில பேர் நமக்கு ஒன்றும் நடக்கலை, அதனால் எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற கேர்லெஸ்ஸாக இருந்தாங்களான்னு தெரியல. ஸ்பெசிஃபிக்காக மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ இதெல்லாம் வந்து என்ன பண்ணு,
உன்னுடைய பின்வரும் சந்ததிக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசேவும் ஆரோனும் வந்து பார்வோன் இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற சம்பாஷணை நமக்கு தெரியும். அங்கேயும் என்ன நடக்குது, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து அழித்து போடுகிறது. அதாவது முன்பே வந்து முதல்ல வந்து அந்த ஹீல் ஸ்ட்ராமே வந்து என்ன பண்ணுதுன்னா, கல்மழை வந்து என்ன பண்ணுது, நிறைய மரங்கள் செடிகள் அதாவது வயல்கள் கிராப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா அழித்து போடுது. மீதி இருந்ததையும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த வெட்டுக்கிளியை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஈஸ்ட் விண்டு, அதாவது என்ன காற்று அப்படி தமிழில் போட்டிருக்கு பாருங்கள், ஒரு 13ஆம் வசனத்தை வாசிங்களா, 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. ஸோ கீழ்காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா வெட்டுக்கிளி, ஈஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து இப்போ யாருடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா, மோசே வந்து தன்னுடைய கோலை நீட்டுறாரு. இப்போ ஆரோன் நீட்டுறது இல்லை. முன்னாடி ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துலேருந்து மோசே என்ன பண்ணுறாரு, அவரோட கோள்களை நீட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இர்ரிவர்சபிள், இதெல்லாம் காட்ஸோடைய ராத்தை இன்னும் பவர்ஃபுல்லாக காட்டுது. இது வந்து கீழ்காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா வெட்டுக்கிளிகளை கொண்டு வருது. அந்த வெட்டுக்கிளிகள் வந்து அந்த எல்லாவற்றையும் அழித்து போடுகிறது. பூமியே வந்து என்ன பண்ணிச்சான், ஃபுல்லாகவே நிரப்பிட்டு பூமியே வந்து எல்லா இடத்துலையும் இருள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா செடி கொடி மரங்கள் மேலேயும் உட்காந்துருக்கோம். அதில் உட்காந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த இடமே கிரவுண்டே வந்து என்ன ஆயிடுச்சா, இருள் சூழ்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மோசே வந்து மோசேவையும் ஆரோனையும் பார்வோன் எப்படி கூப்பிட்றாரு பாருங்களேன். 16ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். தீவிரமாக கூப்பிட்றாரு இப்போ. ஏன்னா ஆல்ரெடி பாதி நிலம் பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிறதும் காலின்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணுறான், இப்போ தீவிரமாக கூப்பிட்டு என்ன பண்ணுறான், குவிக்லி ரிப்பன்டட் அப்படின்னு சொல்கிறாங்க பைபிள் ஆங்கிலத்தில். இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறான், மனம் திரும்பி என்ன பண்ணுறான் வந்து கூப்பிட்றான். ஆனால் கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, இதை வந்து போக செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு காற்றை கொண்டு வர்றாரு. அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வெஸ்ட் விண்டு, அது தமிழில் என்ன போட்டிருக்கு 19ஆம் வசனத்தில் கீழ்காற்றில் வந்து வருது. இது மேல் காற்று வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வெட்டுக்கிளி எல்லாவற்றையும் கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குது, செங்கல்ல ரெட் சீல போய் சேர்த்து விட்டுறாரு. ரெட் சீல போய் போட்டுறாரு. அதனால தான் வந்து ட்ரெடிஷனாக அது வந்து இன்னொரு பேரும் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிவந்த சமுதிரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மோசே வந்து திருப்பி பார்க்கும்போது பார்வோன் என்ன பண்ணுறான், மறுபடியும் என்ன பண்ணுறான், கடினமாகி என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல. 20ஆம் வசனத்தை வாசிங்களா மறுபடியும். கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. இதை பார்த்தான், துரிதமாக மனம் திரும்பினா. ரொம்ப ஷார்ட் தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்துச்சுன்னா, இம்மிடியேட்டாக, அதாவது அந்த இது வெட்டுக்கிளிகள் வந்து பூமியை நாசம் பண்ணுறது தெரிஞ்சோடனே இம்மிடியேட்டாக அனுப்புகிறான். ரொம்ப அவசரமாக அனுப்பிட்டு உடனடியாக நான் வந்து உங்களோட வார்த்தையை கேட்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்வோனும் பார்த்தீங்கன்னா யாருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டான்னு சொல்கிறான், பார்த்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்து. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து மோசேவோட லீடர்ஷிப்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே தான் முன் வைத்திருக்கிறார் அவருடைய காரியங்கள்லாம். எல்லா பவரும் வந்து மோசே கொடுத்துருந்தாலும் அந்த பவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யார் கொடுத்தாரோ அவரே தான் காட்டுறார். சோர்ஸை தான் அவர் வந்து காட்டிகிட்டே இருக்கார். கடைசியாக இன்னொரு வாதையை நம்ம பார்ப்போம். அது வந்து இருள் சூழ்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் 21லேருந்து 29 வரும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது தெரியும். டார்க்னஸ் ஓவர் தி லேண்டு எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் பாருங்களேன். மறுபடியும் 22ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இந்த இருள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்டு சன் இல்லை, மூன் இல்லை, ஸ்டார்ஸ் இல்லை, மூணுமே வந்து எகிப்தியர்கள் வாழ்ந்த பகுதிகளில் மாத்திரம் வந்து மறைஞ்சிருக்கிறது.
இது வந்து யாராலையும் அதை வந்து விளக்கவே முடியல. சோலார் எக்லிப்ஸ் வந்து வந்தாலும் என்டையர் அந்த ரீஜன் ஃபுல்லாகவே வரும். ஆனால் அதே எகிப்தில் இருக்கிற கோஷான் பகுதியில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மேலே வெளிச்சம் இருக்குது. அது அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா இரவில் சந்திரன் வந்திருக்கும், பகலில் சூரியன் இருக்கும், சந்திரனும் அது இரவில் நீங்கள் நட்சத்திரங்களும் பார்க்க முடிந்த அதே தேசத்தில் ஒரு பகுதியில் வந்து இருள் சூழ்ந்திருக்கிறது. அவங்களுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கு கூட அவங்களோட கொளுத்த முடியல. விளக்கை கூட கொளுத்துனா இம்மிடியேட்டாக என்ன ஆயிரும், அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி இல்லை, விளக்கு இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா காற்றுலேயே அணைஞ்சிரும். அந்த விதமான ஒரு இருள் அதில் போட்டிருக்காங்க. வாசிங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கன்னா கூட அவங்க வந்து யார் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. 3 நாளுக்கு ஒருத்தனோட முகம் கூட பார்க்க முடியல. கிட்ட இருந்தால் கூட வெறும் வாய்ஸ் தான் கேட்டிருக்கோம். அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இருள் வந்து அந்த காலத்தில் இருள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு ஈவில் ஃபோர்ஸ். அதை கண்டா நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த காலத்துலலாம் நீங்கள் வந்து இந்த நான் வந்து முன்னாடியே ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்துருந்தேன். அந்த மாயன் கல்ச்சர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இருள் வந்துருச்சுன்னா அந்த ஜனங்கள் பயந்துருவாங்க. அந்த சோலார் எக்லிப்ஸு இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேட் ஓமன், ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத அவங்களுடைய வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப பயந்த ஒரு காரியங்கள். அதே போல் தான் எகிப்தியர்கள் அநேக மூட நம்பிக்கை கொண்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 நாள் நடந்த அந்த காரியங்களை பார்த்திங்கன்னா அவங்களால மறக்க முடியாத ஒரு காரியமாக இருந்தது. கடைசியாக ஒரு வாதையை பார்த்து நம்ம ஆனால் இந்த வாதை வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டிபேட், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இதை பற்றி நான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து டெத் ஆஃப் ஃபர்ஸ்ட் போனை பற்றி நல்லா தெளிவாக நம்ம பேசலாம். யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய வாதையை கொண்டு வர போகிறார். அதாவது முதலாவது தலைத்தங்க என்ன பண்ண போகிறாரு, அழிக்க போகிறார். ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் எல்லாரையும் வந்து அழிக்க போகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத அதை செய்வதற்கு முன்பாக என்ன பண்ணுறாருனா நிறைய கட்டளைகள் யாருக்கு கொடுக்குறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, நிறைய பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா அந்த இது 11ஆம் அதிகாரத்தில் சொன்னதை அவர் 12, 13ஆம் அதிகாரத்தில் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக எங்கே நடக்கும்னா 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த காரியங்களை. மீதி எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ பாடத்தை சொல்கிறார். 9 வாதைகள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தாலும் இந்த 10வது வாதை வரும்போது ரெடி பண்ணுறாரு. யாரை ரெடி பண்ணுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த தேசத்தை விட்டு போக அவர்களை ரெடி பண்ணுறாரு. ஒரு 430 வருஷம் இருந்த ஒரு பெரிய ஒரு என்னன்னா வெளியே வர முடியாது அது மாதிரி ஒரு கட்டான ஒரு இடம், அங்கேருந்து விடுதலை ஆக்க ஒரு தேவன் செய்கிற ஒரு அற்புதத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெளிவாக சில கட்டளைகளாக சொல்லி இதில் பார்க்கும்போது தேவனே இறங்கி நிறைய காரியங்களை செய்வதை போல் நமக்கு வந்து புரிந்து கொள்ளலாம். மோசேக்கு அவர் சொல்கிறது எல்லாவற்றையும் வந்து இது அவரே வந்து நியாயம் தீர்க்க போகிறார், கடைசியாக செய்ய போகிற ஒரு பெரிய ஒரு காரியம். இது நம்ம வருகிற வாரத்தில் நம்ம வந்து இதை குறித்து நம்ம இன்னும் நல்ல தியானிப்போம். ஆனால் இந்த நாள்களிலே நம்ம பார்த்த இந்த 9 வாதைகள், 9 என்று சொல்கிறத விட அந்த பாம்பு அந்த கோலை போடுறது பாம்பாக மாறினது சேர்த்தோன்னா அவங்களுக்கு 10,000. ஆனால் வந்து இந்த வாதைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு வந்து காட் இஸ் ஹேவிங் பவர் ஓவர் என்டையர் யூனிவர்ஸ். எல்லா யூனிவர்ஸ் மேலேயும் ஓவரால் யூனிவர்ஸே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நீங்கள் இந்த வாதைகளை வந்து ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏன் இந்த வாதைகளை தேவன் தெரிந்தெடுத்தார், தண்ணீரை ரத்தமாக மாற்றுறது, இல்லை தவளைகளை கொண்டு வர்றது, இந்த பேன்களை கொண்டு வர்றது, அது மாதிரி அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எகிப்திய தேவர்களுக்கு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட். அது எகிப்தியரோட மெஜிஷியன்ஸ்க்கு அது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எகிப்திய தேவன் ஈவன் வந்து பார்வோனே ஒரு தேவன் போல் அவங்களுக்கு அவர் கடவுளாக அவங்க வந்து வணங்குறவங்களாக இருக்கனால
அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய நானே தேவன், ஐஎம் தி ஹயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்போது அவங்களுடைய தேவர்கள் மேலே அவர் காட்டுற பவரை வைத்து இவங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதை பற்றி நம்ம பிற்பாடு நம்ம அடுத்த வாரத்தில் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நம்மோடு பேசினதுக்காக நன்றி சொல்லி நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேத தியானத்திலே யாத்திராகமத்திலே நீர் ஆண்டவரே கொண்டு வந்த இந்த எகிப்தியர்கள் மேல் கொண்டு வந்த வாதைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அதை ஆண்டவரே செயல்படுத்தின மோசேவும் ஆரோனும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் பிரதிபலித்தார்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அதில் ஒருபோதும் ஒரு கிரெடிட்டும் எடுக்கவில்லை ஆண்டவரே. அதே போல் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு உம்மால் கொடுக்கப்பட்ட வல்லமைகளை நாங்கள் வைத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மோசே அந்த காரியத்தில் சிறப்பாக செய்ததுனால ஆண்டவரே பார்வோனும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டான். ஆண்டவரே உம்மை குறித்து தான் அவர் பேசினான். அவருடைய வேலைக்காரர்களும் உம்மை குறித்து அறிந்து பயந்தார்கள் என்பதை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதே போல தான் நீர் ஆண்டவரே மோசேயின் மூலமாக காண்பித்தீர் ஆண்டவரே. அக்கா நன்றி. எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நன்மையான காரியங்களையும் எங்களுக்கு தருகிற தாளந்துகள் எல்லாவற்றையும் உமக்கென்று பிரயோஜனப்படுத்தவும் உம்மை மாத்திரம் பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இனி வர நாட்களில் நாங்கள் உமக்காக இன்னும் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே நீரே ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரஷ்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.